ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபோன் பண்ணிட்டாங்க முதலாளி அம்மா கார் ஸ்டார்ட் பண்ணுன்னு. எங்கே இட்டுன்னு போக போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பையன் இட்டுன்னு போக பெரிய ஸ்கூல் வந்திருக்கேன். சரி, இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம் டிரைவருங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். என்ன விஷயம்னா, இந்த சீல் பெல்ட்டோட பயன். இந்த சீல் பெல்ட்டு எது கன்ஃபார்ம் போட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சீல் பெல்ட்டு போட மாட்டாங்க. ஏன்னா போட்டால் வயிறு ஒரு மாதிரியே தெரியும். இருங்க செல்லிவிட்டு வச்சுட்டு, அந்த சீல் பெல்ட் போட்டால் வயிறு ஒரு மாதிரியாக தெரியும், எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து சீல் பெல்ட்டு போட மாட்டாங்க. ஆனால் கம்பல்சரி சீல் பெல்ட் போட்டாகணும். ஏன்னா இப்போ இந்த சீல் பெல்ட்டு பொறுமையாக இஸ்தா வருதா, நீங்கள் பொறுமையாக இசுக்கு வந்துன்னே இருக்கும் அந்த கெண்டு முடிகிற வரைக்கும். ஆனால் வேகமாக இஸ்தா வராது. நல்லா பாருங்கள், பொறுமையாக இசுக்கிறேன் வரும், வேகமாக இஸ்தா வராது. ஏன்னா அங்கே வந்து ஒரு லாக் மாரி ஒன்று இருக்கும். நம்ம இந்த சீட் பெல்ட் நம்ம வந்து கொஞ்சம் ரெகடாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து லாக் ஆகிடும். பாருங்கள் வருதா பொறுமையாக, இப்படி இஸ்தா வராது. திரும்பி பாருங்கள், பொறுமையாக இருக்கும், இஸ்தா வராது, அப்படியே அங்கே லாக் ஆகி நின்றோம். மற்றவங்களுக்கோசரம் பயந்து போட வேணாம், நம்மளுக்கோசரம் நான் கரெக்டாக தான் ஓட்டுவேன், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் தைரியமாக ஓட்டுவேன், எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்ல வேணாம். ஒரு விபத்து நடக்குதுன்னா தப்பு நம்ம மேலே தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, எதிரில் வரவங்க மேலேயே அந்த தப்பு இருக்கும். அதனால் சீட் பெல்ட்டில் போட்டு டிரைவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக வரவங்களுக்கும் சரி, இங்கே டிரைவிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கணும். சீட் பெல்ட்டு ரொம்ப அவசியம். பாருங்கள், ஸ்லோவாக வரும், வேகமாக தான் வரவே வராது. அதனால் சேஃப்டி தான் முக்கியம். என் லைஃபு ஃபுல்லாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி ஓட்டியே அங்கே கொய்த்து வாழ்க்கையாக போய்டும் போல் தெரியுது. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வர்றதா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. நேற்று ஃபுல்லும் மெடிக்கலுக்கு வந்து உக்காந்துருந்தேன், இன்றைக்கும் வீட்டு பண்ணி தான் இட்டுன்னு வந்துருங்க. என்ன தான் உடம்போ தெரியல. இங்கே நல்ல கேமரா வந்தால் நல்லா எடுக்கலாம், கேமரா தான் நல்லா இல்லையே. ஏழு வயசானாலும் தண்ணி பார்த்தா வீடியோ எடுக்கிற பழக்கமும் ஃபோட்டோ எடுக்கிற பழக்கமும் மாற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா தண்ணியோட ராசி அப்படி. ஜீனியஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் அதிகம் வேலை ப்ரெஷர் வந்து மைண்டு பிளாக் ஆகி நின்ற மாதிரி. அதுமாரி இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பிளாக் ஆகி நின்றுடுச்சு. வேலை செய்யவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதெல்லாம் சாப்பாடு வேணான்னே சொல்லிட்டேன். இருந்தாலும் எப்படி சொல்கிறது, வயிறு அப்படியே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அதால் போய் ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினாலாம். நான் இருக்கிற ஏரியாலே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான தமிழ் கடை இருக்குது. அது அப்படியே அந்த தமிழ் கடையெல்லாம் காட்டிட்டு, எங்கே இருக்குன்னு காட்டிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி வந்துடலாம், போகலாம். இது எங்கே இருக்குதுன்னா, இந்த இடத்து வந்து பேஷன் மால் அப்படின்வாங்க, இல்லைன்னா சூக் மின்னார் அப்படின்வாங்க. இந்த இடத்துல தான் ட்ரீம் லைன் ஒரு டூரிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுற இடம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்து. இதில் எக்கச்சக்கமான கேரளா ஹோட்டலு, தமிழ் ஹோட்டலு, ஸ்ரீலங்கா ஹோட்டலு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே கம்மி ரேட்டு தான், நம்ம இந்தியா ஃபுட்டு தான். பானிபூரி கடை கூட இங்கே இருக்குது. பானிபூரி, கரும்பு ஜூஸு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். நான் சாப்பாடு வாங்கினது இந்த ஹோட்டல் தான். இங்கே எப்பவுமே இங்கே தான் வந்து வாங்குவேன். எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்கும். சிக்கன் பிரியாணி 750 பிலிப்ஸ். பிரியாணி வாங்கின்னு வந்தாச்சு, 750 பிலிப்ஸ். அங்கேயே எல்லா பிரியாணியும் இருக்குது. மட்டன், சிக்கன், பீஃபு, கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு ஐட்டம் தான். தமிழ்நாட்டு கடை தான், கேரளா கடை தான், அப்புறம் ஸ்ரீலங்கா கடை தான், இதுமாரி கடை தான் இருக்குது. சரி, பிரித்து பார்ப்போம். 750 பிலிப்ஸுக்கு இது ஒர்த்தா, நம்பூர் காசுக்கு எவ்வளோ வருது, எத்தனை பீஸ் இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஏன்னா கொய்த்து இதுக்கும் ரொம்ப கம்மியான காசு. 750 பிலிப்ஸுக்கு ஒரு சிக்கன் பிரியாணின்றது. பார்க்கலாம். ஒரு லெக் பீஸு, ஒரு தொலை பீஸு, பரவாயில்ல 2 பீஸ் இருக்குது. லெக் பீஸ் நம்ம ஊரில் சாப்பிட்ற பிரியாணிலே லெக் பீஸ் கிடையாது, வெளிநாட்டில் லெக் பீஸ் கிடச்சிருக்கு. பார்க்கலாம்.
பரவாயில்ல. பரவாயில்லன்னா சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் பழைய சிக்கன் மாரி தான் தெரியுது. இருந்தாலும் காலையிலேருந்து இருக்கும் இல்லையா. இப்போ சாப்பாடு அள்ளி சாப்பிட்டு வைப்போம். பரவாயில்ல 750 பிலிப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஜிர்ஜிர்னு ஒரு தயார் தராங்களே, அதை சாப்பிடுவோம். இதான் அந்த தழை, அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வரோம், ரொம்ப பசிக்குது. பிரியாணி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. இங்கே யாருன்னா ஜாரா அந்த ஏரியாவில் இருக்குன்னா தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் சரியாக பேசுகிறது புரியல, வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காதுங்க. ஒரே மொபைல் இருக்கிறதால மொபைலும் கொஞ்சம் சரியில்லையா, அதால் இன்றைக்கி அது மைண்டே கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. சரி விடுங்க, அது பேசினா திரும்ப திரும்ப அதே சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.